வெல்கம் டு தீஜா பிளாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்குறது உருண்டை குழம்பு. ஃபஸ்ட்டு உருண்டை குழம்பு வைக்க எண்ணெயை ஊற்றிக்கணும். எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சோண்டு கடுகு, வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம் எல்லாம் கொஞ்சம் போட்டுக்கணும். இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலையை போடுவோம். நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் பூண்டு, பருப்பு போடுறதுனால கொஞ்சம் பூண்டு போட்டுக்கணும். அடுத்து தக்காளி போட்டுக்கணும். தக்காளி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, தக்காளி வதங்கிறதுக்கு போட்டுட்டு நல்லா கிண்டி வச்சுட்டு மூடிடணும். இப்போ நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவு மிளகாப்பொடி போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடணும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். நல்லா தண்ணி ஊற்றினா தான் பருப்பு வேகணும். இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க இந்த பருப்பு ஒன்றா போடணும். நல்லா கொதிக்க வச்சு போடணும். நல்லா அப்படியே உருண்டை பிடிச்சிட்டு நல்லா வேகட்டும். லைட்டாக அடுப்பை ஏற்றி வச்சிருங்க. திறந்து பார்க்கலாம். அடியில் எதுவும் பிடிக்காமல் இருக்கா ஒரு கிண்டு. இப்போ நல்லா பருப்பெல்லாம் நல்லா வெந்திருக்கும். நம்ம தேங்காய் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா பருப்பெல்லாம் வெந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்படி உருட்டி குழம்புல போடுறது தான் நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். வேக வச்சு குழம்புல போட்டோன்னா அந்த உருண்டை வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் இது இப்போ சாப்பிட்டிங்கன்னா சாஃப்டாக இருக்கும். மேலே கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். நல்லா மூடி வச்சு நல்லா வேக வச்சாச்சு. இப்போ சாஃப்டான உருண்டை குழம்பு ரெடி.